அந்த காலத்து விலையில் எம்ஜிஆரோட படத்தை ஒரு ஏரியாவுக்கு எம்ஜிஆரோட படம் ஒரு ஏரியாவுக்கு 1000 ரூபாய் விற்கிதுன்னு வச்சுக்க. பிள்ளையோ பிள்ளை பூஜை போட்ட உடனே எவ்வளோ விற்றுச்சு தெரியுமா? 2000 ரூபாய். எப்படி சார்? யார் வாங்குறது? இன்றைக்கி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது இல்லை, இந்த கம்பெனி தான் அப்போது வாங்குகிறது. இடிஏ குழுமம். அன்று முதல் இன்று வரை திமுக குடும்பத்தோடு அவர்களுக்கான நெருக்கம் தொடர்கிறது. கோவையில் அந்த ஒட்டை எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை ஒரிஜினலாக வச்சிருந்தது இடிஏ குழுமம். இதிலிருந்து மணி லாண்டரிங் எப்படி நடக்குது என்பது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போது சர்க்காரியா கமிஷனில் இது ஒரு குற்றச்சாட்டு. அந்த இடிஏ குழுமத்தோட கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏம்பா எம்ஜிஆர் படத்தை நீ 2000 ரூபா கொடுத்து நீ வாங்கினேன்னா புரிஞ்சுக்க முடியுது, ஒரு பெரிய ஹீரோ. ஆனால் அவர் படமே மார்க்கெட்டில் 1000 ரூபாய்க்கு தான் போகுது. இன்றைக்கி தான் புதுசாக ஒருத்தர் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. அவர் படத்தை எதுக்குப்பா நீ 2000 ரூபாய் கொடுத்து நீ வாங்குற ஏரியாவை 2 மடங்கு விலைக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க சர்க்கார் கமிஷனில் பதில் சொல்கிறாங்க. அந்த இடிஏ குழுமத்தில் இவர் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவார் என்று எங்களுக்கு தோன்றியது, அதனால் அதிக விலை கொடுத்து வாங்கினேன். அந்த கருணாநிதிக்கு வர வேண்டிய லஞ்சத்தை இடிஏ குழுமம் இப்படி கொடுத்தது. புரியுதா? அன்னையிலேருந்து நான் சொல்கிறது 72, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பம் இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கு.